அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு, அதில் என்ட்ரி டார்கெட் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும், நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடில் என்ட்ரியை ஃபாலோ பண்ணலாம், இந்த ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம இந்த விஷயங்கள் ஒரு ஆர்டராகவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம லாஸ்ட் 2 டேஸாகவே மார்க்கெட் 23,900லேருந்து மார்க்கெட் 950லேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம மேலே போயிட்டே இருந்துச்சு. அது நம்மளுடைய அதிகபட்சமான ஹை அப்படிங்கிற மாதிரி இன்ட்ராடேக்கில் 23,500. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு அந்த லெவலை டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரகிளிங் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் கிளியராக இருந்ததுன்னா அது டைரக்ஷனே வேற மாதிரி மாறும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு அவுட்லைனாக சொல்லியிருந்தோம். ஓகே, ஆனால் இப்போ அதே தான் நீடிக்குதா, இல்லை மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸோட கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா, இல்லை ஸ்ட்ரக்சரல் வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை ஃபண்டமெண்டலாக நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இன்னமும் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சிக்கலான நிலைமையில் தான் இருக்குது. வேர்ல்டு லெவலில் பேனிக் மைண்ட் வந்து இன்னமும் மாறாமே இருக்குது. இன்னும் க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து $100க்கும் கம்மியாலும் மாறல. அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி கேஸோடைய ப்ராப்ளம் இந்தியா உள்பட எல்லா நாடுகள்லையும் இருக்க தான் செய்யுது. இது ஜென்ரலாகவே நம்ம ஓவராலாக பார்க்குற விஷயங்கள் தான். ஆனால் அதையும் தாண்டி ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தால் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன மாதிரியான லெவல்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஜியோ பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் அல்லது மைனஸும் நடக்கிறதுக்கான இன்னொரு அடிஷ்னல் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனாலும் மார்க்கெட் ஏன் மேலே போகுது அப்படின்றப்ப டெக்னிக்கலா நமக்கான ரீசன் சொல்லியிருந்தோம். டெக்னிக்கலா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ரீசன் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் கரெக்ஷன் போகும். அதுவும் 30% ஒரு 50% 60% அது வந்து கரெக்ஷன் மேலே போகும். ஸோ அந்த கரெக்ஷன் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் மாறி மாறி வரும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய கரெக்ஷன் அப்படிங்கிறதுனால அது 23,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, 23,500 அப்படிங்கிறதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே போகலாம். அப்படி போனாலும் அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப சடன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோலேயே. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அதே போல் இன்னைக்கான பிளான் நம்ம எப்பயும் போல புட்டுக்கான பிளான் தான் வச்சிருந்தோம். இந்த லெவல்ல புட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் நம்ம பிளான் வச்சிருந்தோம். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்காம ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து 23,350ல ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சது. சப்போர்ட் எடுத்து ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு மறுபடியும் இங்க 23,500 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதனால நம்ம இங்க காலுக்கான பிளான் நம்ம வைக்கவே இல்லை, புட்டுக்கான பிளான்ல தான் இருந்தோம். மறுபடியும் கீழே இறங்கி இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு இங்க பிரேக் அவுட் ஆகாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு மறுபடியும் மேலே போகும்போது தான் அப்புறம் காலுக்கான பிளான் வச்சோம். ஸோ இங்கிருந்து மேலே நல்ல டார்கெட்டு. அதே போல புட்டுக்கான லெவல்ல நம்ம இங்க திரும்பும் போது நம்ம இங்க புட்டுக்கான பிளான் வச்சு ஒரு என்ட்ரி எடுத்தோம். ஸோ இங்க புட்டுக்கான என்ட்ரி எடுத்தாலும் வால்டலிட்டியில ஸ்டாப்லஸ் ஹிட் ஆச்சு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி காலுக்கான என்ட்ரி எடுத்தாலும் வால்டலிட்டியில ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகி மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ அகைன் அந்த சேம் என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ ரெண்டு ஸ்டாப்லஸ் 2 டார்கெட் இன்னைக்கு கிடைச்சிது. இது வோல்டிலிட்டி பிளஸ் எக்ஸ்பிரி டேவோடைய இஷ்யூஸ். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு மார்க்கெட்ல வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ கரண்ட்ல வந்து மார்க்கெட்டோடைய லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவான சிக்னல்லாம் கிடைக்கல. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 23,850. ஸோ இந்த லெவல் டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போய் டச் பண்ணி கரெக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமோட டைரக்ஷன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸோட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒருவேளை அப்படி நடக்கலை அப்படின்னா 23,500 பிரேக் அவுட்ல 350, அடுத்து 23,000, இந்த ரெண்டு லெவல் வந்து மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 23,350 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல ரேலியோட கீழே மார்க்கெட் வந்து 23,100 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ ரெண்டு பக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸோட நம்ம ரெண்டுமே பார்ப்போம். ஆனால் இதுல 23,350 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் பையிங் பாயிண்டா ஒரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் டைரக்ஷன் மாறாது.
அந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து புட்டுக்கான என்ட்ரி பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு சின்னதா நாளைக்கு ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் 23,500ல வந்து ஸ்ட்ராங் க்ளோசிங் 15 மினிட்ஸ் கேண்டில் கிடைச்சதுன்னா ஒரு புல் பேக் கொடுத்து டவுன் சைட் பிரேக் அவுட்ல நம்ம புட்டுக்கான என்ட்ரி எடுக்கலாம். அங்கிருந்து 350 300 அண்ட் 23,100 வரைக்கும் அதிகபட்சமான நம்மளுடைய டவுன்ல பிளான் வச்சுக்கலாம். ஆனா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே இறங்குறதுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பதிலா இங்க மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பதிலாக சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா இந்த ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸை வச்சு அதுக்கப்புறம் டார்கெட்டாக ஃபர்ஸ்ட் டார்கெட் 26,650 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 850 வரைக்கும் நம்ம 2 டார்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் காலுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்ல 23,000 பிரேக் அவுட் ஆகி ஸ்பாட் மொமெண்டம் வந்து 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் தான் பிளஸ் மைனஸ் மேலே கீழே ஏறி இறங்குது. ஆனா நிஃப்டியோட பிரீமியம் அப்படிங்கிறது 50ல இருந்து 70 பாயிண்ட் வந்து மேலே கீழே ஏற்ற இறக்கம் இருக்கு. ஸோ நமக்கு 20-30 பாயிண்ட் இங்க ஏற்ற இறக்கம் இருக்கும் போதே அங்க 60-70 பாயிண்ட் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகபட்சமான ஏற்ற இறக்கம். ஸோ டைம் வந்து அவ்வளோ எக்ஸ்டர்னல் வேல்யூ அவ்வளோ இருக்கிறதுனால அது ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆப்ஷன் பிரீமியம்ல ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த செலக்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட்டு இல்ல சப்போர்ட் எடுத்து கிளியரா போறதா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கிறது சரியா இருக்கும். இல்லைன்னா நம்ம டைம் டிகேல மாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி எல்லாம் ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆயிட்டு தேர்டு ஃபோர்த்துன்ற மாதிரி ஈஸியா மேலே போகுதுல அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டெய்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அப்டேட்டாக போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி எடுத்துக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ட்ரி டார்கெட் டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.